நொடிகளில் வாழ்வது. நண்பர்களே, நொடிகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோமா? எந்த ஒரே ஒரு நொடியையாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நொடி அல்லது ஒரு நிமிஷம் நாம் உட்கார்ந்து அந்த ஒரு நிமிடத்தை தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையுமே இல்லாமல் ஒரு நாளில் ஒரு நிமிடமாவது நாம் இருக்கிறோம். நான் யோகா கிளாஸுக்கு போனேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே யோகா கிளாஸ் ஏற்பாடு பண்ணாங்க. 1 hour ஜாலி தானே, அதனால போனோம். அங்கே போன உடனே இன்ஸ்ட்ரக்டரு, அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெண்ணு, அவங்க 2 பேர் இருக்காங்க. அவர் முதல்லயே எங்களுக்கு சாந்தி ஆசனம் சொல்லி கொடுக்குறாரு. சாந்தி ஆசனம்னா தெரியல, இருக்கிறதுலே சௌரியமானது அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆசனம் அதுதான். உடனே படுத்து தூங்கலான்னு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், யூ ஷுட் நாட் ஸ்பீக். நாங்களாம் சலசலன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். யூ ஷுட் நாட் ஸ்பீக். நாங்களாம் வாயை மூடிக்கிட்டோம். என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பேசாமலா இருந்தோம். நான் உடனே மனசில் நினைக்கிறேன், அவர் கூட ஒரு பொண்ணு வந்திருக்காள், யாராக இருக்கலாம் அவள்? வயசை பார்த்தா மனைவி மாதிரியும் இல்லை, மகள் மாதிரியும் தெரியல, அசிஸ்டண்ட்டாக இருப்போல. என்ன முடி இப்போ இந்த கேரளாலேருந்து வந்தவங்களுக்கே முடி இப்படித்தான் இருக்கு, நமக்கு பாரு முதுகு கீழே இறங்க மாட்டேங்குது. கருவேப்பிலை தின்னா முடி வளரும்னு எங்கேயோ சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை இருக்கா? இன்றைக்கி வீட்டில் போய் கருவேப்பிலை. நான் பேசாமல் இருக்கேன். நான் இப்போது பேசாமல் இருக்கேன். அப்போது வாயை மூடினால் கூட மனதிலே ஒரு சொல் கூட ஓயவில்லை என்றால், நான் நினைப்பதெல்லாம் ஒன்று என்னுடைய நேற்றுக்கு போகிறேன் அல்லது என்னுடைய நாளைக்கு போகிறேனே தவிர அந்த நிமிடம் என்பதில் நாம் வாழுவதே இல்லை. சத்குரு என்ன சொல்கிறார்னா, கான்சியஸாக உன்னுடைய யோகா சாதனாவில் உனக்கு எது கிடைக்கும் என்றால் அந்த நொடியில் மாத்திரமே வாழுகிற. அதை ஒரு முறை நீங்கள் அனுபவித்து விட்டால் போரும், அந்த ஆனந்தத்திலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார். இந்த ஒரு நொடி அனுபவத்துக்கு என்ன தேவை என்றால், முதலிலே விழிப்புணர்வு தேவை. 2வது அந்த வாசனை இருக்கிறதா, நம்ம சுற்றி வாசனை இருக்கிறது. நான் சொன்னேன்ல, எல்லா இடங்களிலும் அந்த வாசனைகளை விட்டு விட்டு சொல்லிக்கிறோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமண படுகைக்கு போயிருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் சமண முனிவர்கள் அவங்க படுகைன்னு இருப்பாங்க, படுத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் இவரும் படுத்திருக்காரு. இவருடைய மனதுக்கு தோன்றி இருக்கிறது, இங்கே படுத்திருந்த சமண முனிவருக்கு இடது காலில் முழங்காலுக்கு பிறகு முழங்காலுக்கு கீழே கால் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று இவருக்கு தோன்றி இருக்கிறது. இது எப்படிங்க எச்சினி வேலையாது? இல்லை, அந்த அளவு சுவடுகளை நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம். அப்போது ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பார்வையும் நம்ம எவ்வளவு கான்சியஸாக செய்யணும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் மூலம் சத்குரு நமக்கு மிகப்பெரிய அளவிலே அறிவுறுத்து.